Vandanam Suswagatam and welcome to Ramco Super Great Simmons Varangum Jaya Super Singer South India. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம். Powered by the Chennai Silks. ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா ஷோவில் இது ஒரு ஸ்பெஷல் ரவுண்ட், ட்ரிபியூட் டு கேபி சார் ரவுண்ட். இந்த ரவுண்டை கேபி சாருக்கு சமர்ப்பிக்கிறதுல எங்கள் டீம் ரொம்ப பெருமைப்படுது. ஏன்னா இன்றைக்கி அவர் நம்மளோட இல்லாமல் இருக்கலாம், பட் கேபி சாரும் அவருடைய படைப்புகளும் என்றைக்குமே நம்மளுடைய இதயத்தில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கேபி சார் படத்தில் வந்து ஹிட் சாங்ஸை செலக்ட் பண்ணி பாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஷோவோட 3 தூண்கள் 3 பில்லர்ஸ் அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் ஏதாச்சும் ஐயோ இது கரெக்டாக வருமா வராதா அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு அம்மா அப்பா மாதிரி அவங்கள அன்பாக அரவணைச்சி இல்லை இப்படி தான் வரணும் அப்படின்னு ஒரு குருவாக இருந்து அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஒரு மெயின் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கிற நம்மளுடைய ஷோவோட பேக் போன் நம்மளுடைய ஜட்ஜஸை வெல்கம் பண்ண போகிறோம். எஸ், லெட்ஸ் வெல்கம் அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் பிலவ்ட் ஜட்ஜஸ். லெட்ஸ் வெல்கம் பரத்வாஜ் சார். லெட்ஸ் வெல்கம் எஸ்பி ஷைலஜா மேம். லெட்ஸ் வெல்கம் நித்யஸ்ரீ மேம். M. Kalyan sir, let's welcome him on stage. தேங்க்யூ வெரி மச் சார். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகிருக்கும். கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே ஒரு குட்டி பிரேக் தேவை. லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம். பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். ட்ரிபியூட் டு கேபி சார் ரவுண்டில் அடுத்ததாக இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டஸ்டன்ட் சாய் ரம்யா. லெட்ஸ் வெல்கம் சாய் ரம்யா. ஹலோ சாய் ரம்யா, இந்த ரவுண்டில் என்ன சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க சாய் ரம்யா? அச்சமில்லை அச்சமில்லை படத்தில் ஆவாரம் பூவு. சூப்பர் சாங். அச்சமில்லை அச்சமில்லைன்னா என்ன மீனிங் தெரியுமா? மீன்ஸ் நோ ஃபியர். ஓ, யூ ஆர் ரைட். எஸ், இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நோ. நோ, ஓகே. இந்த படத்தில் வந்து
கேபி சாரோட படம் அப்படின்னாவே ஃபீமேல், அதாவது விமன் எம்பவர்மெண்ட், பெண்களை பற்றி ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமாக, ரொம்ப போல்டாக, அப்பவும் சரி இப்போவும் சரி எப்போவுமே ரொம்ப அழகாக காமிக்கிற ஒரு லெஜெண்டரி டிரெக்டர் நம்ம கேபி சார். அதுவும் இந்த படத்தில் எக்ஸ்பெஷலி சரிதா மேமுடைய ரோல் பார்த்தீங்கன்னா பயங்கர போல்டாக சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பார். ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நல்லா அவங்க லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருப்பார். ஹஸ்பண்ட் வந்து ஒரு டீச்சராக இருப்பார், அதுக்கப்புறம் அவர் பொலிட்டிக்ஸில் போயிட்டு அவர் ஒரு நல்ல பொலிட்டிஷியனாக இருப்பார். பட் அதுக்கப்புறம் வந்து சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் கெட்டவராக மாறிடுவார். இருந்தாலும் இதையெல்லாம் பொறுத்துட்டு நம்ம சரிதா மேம் அவரோட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. பட் சொசைட்டிக்கு ஒரு கெட்டது அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவங்க அவளுடைய கெட்ட பொலிட்டிஷியன் ஹஸ்பண்ட் அவங்களே வந்து மர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து விமனை பற்றி அவ்வளோ போல்டாக அவ்வளோ தைரியமாக வந்து டிசைன் பண்ணியிருந்த ஒரு ரோல், ரொம்ப அழகான ஒரு ரோல் கொடுத்து சரிதா மேம் இவ்வளோ போல்டாக காமிச்சிருப்பார் அந்த படத்தில். இந்த படத்தோட மியூசிக் யார் பண்ணாங்கன்னு தெரியுமா? விஎஸ் நரசிம்மன் சார். எஸ், விஎஸ் நரசிம்மன் சாருடைய இசையமைப்பில் வந்த இந்த அழகான பாடலை நீங்கள் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. பார்க்கும் இளைய கொடி பொறுக்க
சாய் ரம்யா, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஹாய் சாய் ரம்யா, வணக்கம். எப்படி இருக்கேம்மா? நல்லா இருக்கு. தமிழ் நல்லா வந்ததா? கொஞ்சம் கொஞ்சம். கொஞ்சம் கொஞ்சம். நல்ல சாங் செலெக்ஷன். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இது, நரசிம்மன் சார் மியூசிக்கில். நிறைய சாங்ஸ்க்கு ராஜா சாருக்கு அவர் வயலின் வாசிச்சிருக்காரு. நிறைய சாங்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா சாங்ஸ்க்குமே. இந்த படத்தில் எல்லா பாட்டும் நல்லாயிருக்கும். பியூட்டிஃபுல் சாங்ஸ் இந்த படத்தில். நல்லா பாடிருக்கேன் நீ. அப்புறம் ஆவாரம் பூவு, அது பூவா இல்லை, எங்கே வந்தாலும் ஆவாரம் பூவு, அது தெரியுறது. இப்போ தான் கற்றுண்டு பாடுறேன் நீ இந்த பாட்டு இல்லையா? நல்லா இருந்தது அந்த ஒரு இடத்துல, தவிர மற்றதெல்லாம் உச்சரிப்பு நல்லா இருந்தது. அப்புறம் சரணம் செகண்ட் ஆஃப் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சாவகாசமாக பாடலாம். லாரிதா தாரிராரா, அவ்வளோதான். கொஞ்சம் ஓடுற ஜுவேட் சாங் கஷ்டம்தான், ஆனாலும் நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருந்தது. கேபி சாரோடைய சாங்கோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பொதுவாக அதில் எல்லா பாட்டுலேயுமே ஒரு ட்ராமா இருக்கும், ஒரு கதை இருக்கும். நீங்கள் எப்படி பாடினீங்கன்னா அப்படியே இப்போ பாடி முடிச்சிங்க, அவ்வளோதான். இட் ஜஸ்ட் ஸ்டார்டட் அண்ட் ஃபினிஷ்ட் இட். அந்த பாட்டுடைய அந்த என்ன சொல்ல வராங்க, என்ன பாட வராங்க, அதை வந்து நீங்கள் சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு தமிழ் தெரியாதனால ஒருவேளை அந்த எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் செய்யலைன்னு நினைக்கிறேன். மற்றபடி மியூசிக்கலி இட் வாஸ் ஓகே. சில இடத்துல கொஞ்சம் தாளம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது, ஐ மீன் ஓடினீங்க. மற்றபடி இட் வாஸ் அ குட் பெர்ஃபார்மன்ஸ். பட் த பேசிக் சாங்கோடைய வந்து என்ன ஒரு அந்த ஒரு கன்வே பண்ணும்ல, அது கொஞ்சம் குறைச்சலாக இருந்தது. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு, தமிழ் புரிஞ்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் இம்ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் சாருக்கு இந்த எபிசோடை வந்து டெடிகேட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஸோ முதல்ல வந்து ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியாவுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை அதற்காக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ரெவல்யூஷன், புரட்சி இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் பாலச்சந்தர் சாரை. அமர காவியங்களாக அற்புதமான திரைப்படங்களை முத்துக்களாக நமக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சொத்தாக அவர் வந்து இயக்கியிருக்கார். அவர் படத்தில் வந்த பாடல்கள்லாமும் வந்து ஒரு அமரத்துவம் வாய்ந்த பல அருமையான பாடல்கள். ஸோ இந்த எபிசோட் வந்து ரொம்ப வந்து ரசிகர்கள்கிட்ட வந்து ஒரு அமோக வரவேற்பை பெறும் அப்படின்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை. அண்ட் கம்மிங் டு சாய் ரம்யாஸ் ரெண்டிஷன், நல்ல சாங் செலக்ட் பண்ணியிருக்கேங்க. அச்சமில்லை அச்சமில்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. நல்லா இருந்தது நீங்கள் பாடினது. எனக்கு செகண்ட் சரணம் பிடிச்சிது. நீங்கள் செகண்ட் சரணம் பாடின போது கொஞ்சம் அப்போ தான் வந்து ஒரு ஈஸ்க்கு வந்தீங்க, கொஞ்சம் அந்த பாட்டோட ஒரு அந்த க்ரூ உள்ளே போனீங்க. நல்லா இருந்தது. செகண்ட் சரணம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஃபீல், ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸில் இருந்த அந்த பொருள் வந்து அழகாக வெளிப்பட்டது. அந்த பாவம் நல்லா இருந்தது. மொத்தத்தில் வந்து ரொம்ப இதமாக இருந்தது. நீங்கள் நல்லா பாடினீங்க. இன்னும் கூட கொஞ்சம் நிறைய வந்து அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டு பாடினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாய் ரம்யா. சரியா? தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். சாய் ரம்யா, தமிழ் சீக்கிரமாக கற்றுக்கோங்க. ஓகேவா? நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணீங்க. பட் உங்களுக்கு தமிழ் தெரியல அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நல்லா தமிழ் கற்றுப்பீங்களா? பேசுவீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் பேசவே மாட்டீங்க. எது கேட்டாலும் ஒன் வேர்ட்லி அப்ளை நோ ரிப்ளைங்கிற ஃபார்மேட் தான் எனக்கும் உங்களுக்கும். ஸோ தமிழ் நல்லா கற்றுப்பேன்னு சொல்லுங்கள். தமிழ் நல்லா கற்றுக்குறேன். ஓகே, கற்றுக்கோங்க சாய் ரம்யா. தேங்க்யூ வெரி மச். இன்னும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வி மஸ்ட் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். பிரேக்.
ட்ரிபியூட் டு கேபி சார் ரவுண்டில் அடுத்ததாக இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் ஆத்ரேயா. லெட்ஸ் வெல்கம் ஆத்ரேயா. ஹாய் ஆத்ரேயா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? டூ குட், தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் என்ன சாங் சூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? உன்னால் முடியும் தம்பிங்கிற படத்துலேருந்து புஞ்சை உண்டு நஞ்சை உண்டுங்கிற பாட்டு. ஓகே, இந்த சாங்கை ஒரிஜினலாக பாடினது யாருன்னு தெரியுமா? எஸ்பிபி சார். எஸ்பிபி சார். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கல்ல? பண்ணியிருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. வீதிக்கோரு கட்சி உண்டு, சாதிக்கோரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்லை. சனம் நிம்மதியா வாழ ஒரு நாடு இல்லை. இது நாடா இல்லை வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்லை வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யாரெங்கு கட்டி வைத்து கொடுத்தது? ஊருக்கு பாடுபட்டு உழைத்த கூட்டமோ வீடின்றி வாசலின்றி தவிக்குது. எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும். உள்ளவை எல்லாம் யாருக்கு சொந்தம் என்றெங்கு மாறும் வேளை வரும். ஆயிரம் கைகள் கூடட்டும், ஆனந்தராகம் பாடட்டும், நாளைய காலம் நம்மோடு நிச்சயம் உண்டு போராடு. வானகமும் வையகமும் எந்தன் கைகளில் என்றாடு. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. ஆற்றுக்கு பாதை இங்கு யாரு தந்தது? தானாக பாதை கண்டு நடக்குது. காற்றுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது? தானாக பாட்டு ஒன்று படிக்குது. எண்ணிய யாவும் கைகளில் சேரும், நம்பிக்கை வேண்டும் நெஞ்சுக்குள்ளே. காலையில் தோன்றும் சூரியன் போலே பொன்னொழி வேண்டும் கண்ணுக்குள்ளே. சேரி தென்றல் வீசாதா, ஏழை வந்து தீண்டாதா, கங்கையும் தெற்கே பாயாதா, காவிரியோடு சேராதா, பாடுபடும் தோழர்களில் தோள்களின் மாலை சூடாதா. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. இது நாடா இல்லை வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்லை வெறும் காடா,
இதை கேட்க யாரும் இல்லை தோடா. ஆத்ரேயா, ஸோ எப்போவுமே ஒரு கூல் ஆட்டிடியூடோட பாடுறீங்க நீங்கள். ஸோ ஜட்ஜஸ் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஆத்ரேயா, எஸ் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கீங்க. இந்த படம் பார்த்துருக்கீங்களா, உன்னால் முடியும் தம்பி? பிடிக்குமா அந்த படம்? ரொம்ப பிடிக்குமா? எல்லாருக்குமே பிடிச்ச படம். இதில் நிறைய சுவாரஸ்யமாகவும் இருக்கும், பட் யோசிக்கவும் வைக்கும் இல்லையா, நிறைய இடங்கள். நல்ல படம். அண்ட் இது வந்து நல்ல அப்படி ஒரு எல்லாரையும் ஆட வைக்கிற ஒரு பாட்டு. நல்ல பாட்டு, நல்லா செலக்ட் பண்ணியிருக்கீங்க. வார்த்தையெல்லாம் நல்ல தெளிவாக இருந்தது. பட் எனக்கு தோணுச்சு, இந்த பல்லவியும் பொழுது நினச்சிட்டேன் கொஞ்சம் லோவாக இருக்குது, ஆத்ரேயாவோட ஒரு வாய்ஸோட ஒரு ரிச்னஸ் வெளியில் வரலையோ அப்படின்னு தோணுச்சு. பட் சரணமில் நல்லா இருந்தது வாய்ஸ். பட் ஸ்டில் எனக்கு தோணித்து உங்களுடைய பெஸ்ட் இல்லையோ என்னைக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்னும் நீங்கள் பாடினீங்கன்னா அப்படியே ஒரு நிறைவாக இருக்கும் கேட்குறதுக்கு ரொம்ப. பட் நல்லா இருந்தது. ஒன்றும் எனக்கு பக்காவாக பர்டிகுலராக இந்த இடம் சரியா இல்லை அப்படின்னு சொல்ல தெரியல. ஆனால் உங்களுடைய ஒரு பெஸ்ட் வெளியில் வரலையோன்னு எனக்கு தோணுது. அண்டு அந்த குரல் கூட வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி தோணுது கொஞ்சம். அதனால தான் கேட்டேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அதனால தான் கேட்டேன். நல்லா இருந்தது. பட் ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் கூட முடியும் தம்பின்னு தோன்றுறது. ஓகே, தேங்க்யூ மேம். ஆத்ரேயா, நிச்சா சொன்ன மாதிரி பாட்டு வந்து உங்களுக்கு இன்னும் கைவசம் ஆகலைன்னு தோணுது எனக்கு. ஃபுல்லாக அந்த பாட்டு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே கைவசம் ஆயிடுத்துன்னா ஈஸியாக ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் கூட அது நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சரணம் பாடிருக்கீங்க இல்லையா, அந்த சரணம் செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்லிப் ஆகிடுது உங்களுக்கு. தெரிஞ்சிடுச்சு இல்லையா உங்களுக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்க. அது இப்போது சப்போஸ் அவர் வந்து கொஞ்சம் ஒரு நோட் ஜாஸ்தி எடுத்திருந்தாங்கன்னா அந்த லாஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. வாய்ஸ் நல்லா இருக்கா இன்றைக்கி? கேட்கக்கூடாத ஒரு பிரச்சனை இது. யாரும் கேட்கக்கூடாது. நாங்கள் வந்து ஒரு கொஷின் இது வந்து, ஏன்னா அப்போ ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் வாய்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி. பட் தெரியுறது அது ஏதோ ஒரு ரொம்ப ஃபுல் ஃப்ளெட்ஜாக உங்கள் வாய்ஸ் வெளியில் வரா மாதிரி தெரியல எனக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் பயந்துட்டேன் மேம் இந்த பாட்டு பாடுறது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேறு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஃபியர் ஆகிட்டேன் எனக்கு பாடும்போது. இப்போ இருக்கும் ஒவ்வொரு பாட்டு வந்து நம்ம முதல் தடவை கற்றுண்டு ஃபஸ்ட் டைமே ஸ்டேஜில் பாடுறச்சு அதில் 40% வந்தால் ஜாஸ்தி விஷயந்தான். நல்லா பாடிருக்கீங்க நீங்கள், இல்லைன்னு சொல்லலை. பட் பாட்டு தான் இன்னும் உங்களுக்கு கைவசமாகணும். நிறைய வாட்டி கேளுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு வாட்டி வந்ததுக்கப்புறம் பாட்டு நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் அவுட்லைனே பாடிட்டு இருப்போம். நிறைய வாட்டி கேட்டோம்னா அது சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு வந்து வசப்படும். நிறைய வாட்டி கேளுங்க. அதர்வைஸ் நைஸ் வாய்ஸ் உங்களது. நல்லா பாடக்கூடியவர் நீங்கள். தேங்க்யூ. ஹலோ ஆத்ரேயா. ஹலோ சார். இந்த பாடலுக்கு வந்து கேபி சாரோடைய அந்த சுச்சுவேஷன் அப்படின்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ரெசிவ் துள்ளலான ஒரு சுச்சுவேஷன். ஸோ த கம்போசிஷன் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டுனோம். ஸோ இந்த பாட்டுக்கு வந்து நிறைய தேவைகள். ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியணும். அப்புறம் பிரெத் மேனேஜ்மெண்ட் முக்கியம் இதில். பிகாஸ் இட்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டுருக்குல்ல. யூ மேனேஜ் வெரி வெல் ஆக்சுவலி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது த வே யூ மேனேஜ் இட். குறைகள் இருக்குது, பட் லீவ் தேட் அ பார்ட். இட் இஸ் a very nice attempt. And I'm very happy that சூப்பர் சிங்கர் இந்த சீரீஸ்லேயே எல்லாருமே நல்லா அப்ளை பண்ணிட்டு வராங்க. இப்போ ஆஸ் அன் அப்சர்வர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எல்லாத்தையுமே. அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இந்த ப்ரோக்ராமுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நினைக்கிறேன். எவ்ரிபடி இஸ் அப்ளைங் தெம்செல்ஸ். இன்றைக்கி உதாரணத்துக்கு கே பாலச்சந்தருடைய ஒரு டெடிகேஷன் ரவுண்டில் வந்து நீங்கள் அவருக்கு தெரிஞ்ச அவருடைய பாடல்களை பாடுறீங்க. பட் யூர் அப்ளைங் யூ வெரி வெல். ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நினைக்கிறேன் நான். அண்ட் ரிலேட்டிவ்லி யூ டன் வெல். ஸோ ஆல் த பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. கல்யாண் சார், எங்கள் ஆத்ரேயா வந்து பாடும்போது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி கேப்பில் தான் எல்லோரும் நிற்கணும். ஏன்னா அவர் அப்படி இன்வால்வ் ஆகி உருண்டு புரண்டு பாட்டோட அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நம்ம ரியலி ஆத்ரேயா sang வெரி வெல். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா இந்த வாய்ஸ் த்ரோ இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. அது இஸ் கம்போஸ் பை இளையராஜாவா சாங்ஸ். அவருடைய சாங்ஸ்லாம் இதனுடைய சாயல் என்னென்னா மாஞ்சோலை கிளிதானோ அதற்கு நான் தேடும் செவந்தி பூவிது, இதெல்லாம் இதுதான் அதனுடைய ஜன்னியஸ். அது போல் அதனுடைய பேசிக்காக தான் வரும் எல்லாம். ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி பாடுறதா வேணும்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் இந்த த்ரோ தேவை. இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பாடினீங்கன்னா சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து வரணும், நீங்கள் ஃபீல்டுக்கு வந்துட்டீங்கன்னா அங்கே வந்து நல்ல பவுலில் தான் பாடணும். இப்போ
கண்ட்ரோல் பண்ணி பாட முடியாது. ரியலி யூ sang வெரி வெல். ஹியர் அண்ட் தேர் சம் மாடுலேஷன்ஸ் அது ரொம்ப நல்லா பாடினீங்க நீங்கள். அது ஆக்சுவலாக அந்த மாடுலேஷன் அந்த படத்துக்கு தகுந்த போல் நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம் அது உன்னால் முடியும் தம்பி. கேவி சார் படம் நான் ஒன்று கூட விட மாட்டேன் நான். ஏன்னா ஏதாச்சும் நான் முதலே சொன்னேன், நல்ல ஒரு கருத்து ஒன்று இருக்கும் அவர் படத்தில் எப்போதுமே. ஸோ இந்த வேளையில் அவருக்காக நீ இந்த பாடல் பாடுறது ரொம்ப சந்தோஷம், எனக்கு கேட்டது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். இயக்குனர் சிகரம் அவர்களுடைய இயக்கத்தில் இசைஞானி அவருடைய இசையமைப்பில் எஸ்பிபி சார் பாடின ஒரு பாடல், இந்த காம்போவை பற்றி நீங்கள் சில வார்த்தைகள் சொல்லுங்கள். அது அந்த காம்போ வந்து காம்பினேஷன் வந்து இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன். அது பாலு சாருக்கு சொல்லவே தேவையில்லை. இதை போல் ஒரு ஜோவியல் சாங்னா அவர் எக்ஸ்ட்ராடினரி, அதாவது ராஜா சொல்லி கொடுக்குறத விட அதிகமாக பாடிடுவார். சில நேரத்தில் அங்கேருந்து உள்ள என்னப்பா அதிகமாக எல்லோரும் பாடுறீங்க, இது நல்லா இருக்கும்பா இது நல்லா இருக்கும்பா பாடினான்னு சொல்லிட்டு அந்த மாடுலேஷன்ஸ். ஏன்னா அவங்க மியூசிக் கம்போசர் சில நேரம் சொல்லுறதை விட அவங்களுடைய ஓன் இம்ப்ரவைசேஷன் இருக்குது பாருங்கள். சம்டைம்ஸ் இட் வில் ஹெல்ப் த வாய்ஸ்க்கும் சரி இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ்க்கும் சரி. அது வந்து ஈகோவாக எடுத்துக்கூடாது எந்த கம்போசர்ஸும். சில கம்போசர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது ஐ எம் ஃப்ராங்க்லி டெல்லிங் தட். அது போல் எடுத்துக்கூடாது அது. ஏன்னா அது வந்து பேர் வந்து போகிறது அவங்களுக்கு தான், மியூசிக் டைரக்டர் தான், எங்களுக்கு வர போகிறது கிடையாது. வேர் ஆல் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன். சப்போஸ் வாய்ஸ் வந்துன்னா அவங்களுக்கு பேர் வரும் அது. ஸோ அந்த நேரத்தில் விட்டு கொடுத்தோம்னா அதை. அதே போல் பாலு சார் நிறைய சங்கதிலாம் பாடுவார். ஒரு சின்ன ஆனால் சங்கதி வந்து கேட்கக்கூடிய சங்கதியாக இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு கேட்குறதுக்கு நல்லா இல்லாத போல் இருந்ததுன்னா அதை யாருமே ரசிக்க முடியாது. அதோடு ஒட்டி வரணும். அதை போல் நிறைய ஆர்னமெண்ட்ஸ்லாம் பாடுவார். அந்த காம்பினேஷன் வந்து பாலு சார், இளையராஜா, கேபி சார், அதனுடைய யூனிட் வந்து ஃபென்டாஸ்டிக் யூனிட். ரியலி இஸ் எ லவபிள் ஒன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஆத்ரேயா, உங்ககிட்ட இருந்து நம்ம ஜட்ஜஸ் நிறைய எதிர்பார்க்குறாங்க இல்லையா? ஸோ உங்களுடைய அடுத்த பர்ஃபார்மன்ஸில் இன்னும் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஆத்ரேயா. தேங்க்யூ. இன்னும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வி மஸ்ட் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். பிரேக். அடுத்ததா ட்ரிபியூட் டு கேபி சார் ரவுண்ட்ல இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டெஸ்டன்ட் வசுந்தரா. லெட்ஸ் வெல்கம் வசுந்தரா ஃப்ரம் பெங்களூர். Hi Vasundhara. Hi Vaishali. How's you? I'm fine. How are you? I'm good. So இன்னைக்கு நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க? இன்னைக்கு அனுபவி ராஜா அனுபவி படத்துலேருந்து முத்துக்குளிக்க வாரிகளை பாடுறேன். முத்துக்குளிக்க வாரிகளா? இந்த சாங் சூஸ் பண்ணதுக்கான ரீசன்? இது வந்து என் ஃபேமிலியோட ஃபேவரட் சாங். ஸோ இன்னைக்கு ஐ வாண்ட் டு டெடிகேட் திஸ் சாங் டு மை ஃபேமிலி, எஸ்பெஷலி மை ஃபாதர் ஹூ இஸ் ஹியர் டுடே. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ.
கொடுக்க வாரியடா, கத்து கொடுக்க வாரியடா, சங்கு பறிப்பாமா ஏடா ஏடா, அம்மளுக்கும் சொந்தமில்லையோ, முத்து கொடுக்க வாரியடா. ஆளான பொண்ண பாக்கு வைக்கும் முன்னமே என்னவென்னு சொல்லுவா, ஆளான பொண்ண பாக்கு வைக்கும் முன்னமே என்னவென்னு சொல்லுவா, கோளாறு பண்ணாமே சித்த வந்து கொஞ்சங்கோ சினிமாவில் கொஞ்சிரப்பல, காத்தவராயனை ஆரியம்மால காதலிச்ச மாதிரி இல்ல, காத்தவராயனை ஆரியம்மால காதலிச்ச மாதிரி இல்ல, ஜிஞ்சின்னாக்கடி பாத்தியல்லே நீங்களும் அந்த சரசம் பண்ணி பாருங்க, ஜிஞ்சின்னாக்கடி பாத்தியல்லே நீங்களும் அந்த சரசம் பண்ணி பாருங்க. ஓ ஹோ 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 முத்து கொடுக்க வாரியடா, கத்து கொடுக்க வாரியடா, முத்து குளிக்க வாரியடா, முச்சையடக்க வாரியடா. வசுந்தரா நல்லா ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த கொடுத்துருக்கீங்க. பாட்டே அப்படிதான். ஸோ என்ஜாய் பண்ணியே தான் பாடணும். ஆமாம், ஸோ ஃபேமிலிக்கே வந்து முத்து குளிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஓகே, இந்த படம் வந்து அனுபவி ராஜா அனுபவி இல்லையா? இந்த படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? படம் பார்த்ததில்ல, ஆனால் இந்த பாட்டோட வீடியோ பார்த்துருக்கேன். எல்லாரீஸ்வரி அம்மாவும் டிஎம்எஸ் சாரும் இதை வந்து ஆடுற மாதிரி பாடுறாங்க, அண்ட் மனோரமாவும் நாகேஷ் சாரும் பாடுற மாதிரி ஆடுறாங்க. ஸோ இட்ஸ் 4 people coming together and a wonderful song. எவ்வளோ செமையான ஒரு பஞ்சோட வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்களும் இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் கிட்டத்தட்ட வந்து தமிழ் படத்தில் வர ஹீரோயின்ஸ் மாதிரியே தமிழ் பேசியிருக்கீங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். வசுந்தரா, வெரி நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். பாடுற மாதிரி ஆடினாங்க, ஆடின மாதிரி பாடினாங்க. வண்டர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி அந்த இந்த இந்த பாட்டுடைய பாடுறதுக்கு வந்து நல்ல ஆட்டிடியூட் வேணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்ருதி அண்ட் தாளம், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ட்ராமா, ஓவர் அண்ட் தேட் அந்த ஆட்டிடியூட் வேணும். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய அப்ளிகேஷன் ஆஃப் டுவர்ட்ஸ் த சாங். ரொம்ப நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் யூ sang it in your own voice. எல்லாரீஸ்வரியோட குரல் மாதிரி உங்களோட குரல் இல்லை, ஆனால் உங்கள் குரலில் ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் யூ என்ஜாய்ட் எவ்ரி லைன். இந்த மாதிரி தான் பாடணும், அதுதான் ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுக்கும். ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ் டு யூ. தேங்க்யூ. வசுந்தரா, ஹலோ மேம். இந்த பாட்டு வந்து பாம்பாட்டி ஊதுனா எல்லாரும் எப்படி ஆடுவாங்க? யார் கேட்டாலும் சரி, இந்த பாட்டு கேட்குறச்சு நம்ம கூட அதுக்கு தகுந்தாப்படி ஆடிடுவோம். அந்த மாதிரி ஒரு கம்போசிஷன். அண்ட் என்னம்மா பாடினாங்க டிஎம்எஸ் சாரும் ஈஸ்வரி அம்மா, பா ஃபென்டாஸ்டிக். இப்போ இல்லை, இன்னொரு ஒரு 50 வருஷம் கழித்து கேட்டாலும் கூட இந்த கிக் இப்படியே இருக்கும் இந்த பாட்டில். பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் பிரச்சனை இருக்குது. ஈவன் தோ ஜூயட் சாங் வந்து நீங்கள் ரொம்ப மேனேஜ் பண்ணி, மூச்சு ரொம்ப மேனேஜ் பண்ணி பாடிருக்கீங்க. வெரி நைஸ். சில இடத்துல எஸ்பெஷலி செகண்ட் ஆஃப் பாடுறச்சு பல்லவி இல்லை சரணம் ஒரே மாதிரி வரும் இல்லையா, அங்கே மட்டும் தாளம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறீங்க, அவ்வளோதான். அது கூட பார்த்துக்கோங்க நீங்கள். வெரி நைஸ், என்ஜாயபிள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வசுந்தரா, ஹலோ மேம். ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ மேம். அவங்களாம் சொன்ன மாதிரி
நீங்கள் பாடின்னு இருக்கிற சமயத்தில் பாடுறத கேட்குறது, உங்களை பார்க்குறது கூட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருக்கீங்க. அந்த பாட்டு அப்படியே உள்வாங்கி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பாடுறது தான் ரொம்ப சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆட்டிடியூட் அதுதான் ரொம்ப நாங்கள் எல்லாருமே பாராட்டுறோம் உங்கள்கிட்ட. ஏன்னா உங்களுடைய ஒரு வாய்ஸ் கல்ச்சர், ஒரு உங்கள் குரல் வளம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பட் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பாட்டை வந்து அழகாக நீங்கள் கொண்டு போகிறது தான் வந்து பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய இன்னும் வந்து பல வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் ட்ரை பண்ணுற சமயத்தில் நீங்கள் எப்படி பாடுவீங்க அப்படின்றத கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அவங்க வாய்ஸோட யூனிக்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மேம். ஏன்னா அதுதான் வந்து நம்ம இவங்கள மாதிரியே பாடணும் அப்படின்னு பாடுற சமயத்தில் அந்த இண்டிவிஜுவாலிட்டி, அந்த தனித்தன்மை வெளிப்படாது. நீங்கள் உங்களை மாதிரி பாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பர்டிகுலர் பாட்டு ரொம்ப அழகாக பாடினீங்க. அந்த ஒரிஜினல் பாட்டில் இருந்த துள்ளல் அது வெளிப்பட்டது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் சார், எங்கள் வசுந்தராவோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சில வார்த்தைகள் ப்ளீஸ். ஃபேண்டாஸ்டிக் சாங் நீங்கள் கம்போஸ் பண்ணி செலக்ட் பண்ணி பாடுறது. இது பாடுறதுக்கு ஒரு தனி டேலண்ட் வேணும். சைலஜா மேடம் சொன்ன போல் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் பாடுறாங்க யார் ஆடுறாங்கன்னு தெரியாது. அதில் ஸோ இன்வால்மெண்ட் அது. அதாவது படத்தினுடைய தரமும் அந்த பாடல்களும் அந்த வரிகளும் இந்த காம்போசிஷனும் எல்லாம் நீங்கள் பாடுறது ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. அதாவது ஒவ்வொரு பங்க்சுவேஷன் அந்த மாடுலேஷன்ஸ்லாம் ரியலி ஐ லைக் இட். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இது போல் தான் ஒவ்வொரு சிங்கர்ஸும் வந்து அதை கற்றுண்டு அதை பாடணும். அது ஆல்வேஸ் நீங்கள் அதை போட்டு போட்டு பாடி அதில் என்ன எசன்ஸ் இருக்குது அதே நம்ம ரீப்ரொடக்ஷன் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஆடியன்ஸுக்கு. பழசு திருப்பியும் புதுசாக கொண்டாடுறாங்க. அது இட்ஸ் ரியலி டேலண்டட். யூ காட் வெரி பியூட்டிஃபுல் டேலண்ட். தேங்க்யூ சார். வெரி நைஸ் டு ஹியர் யுவர் வாய்ஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நம்ம ஜட்ஜஸ், ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாப்பி, வெரி ஹாப்பி. நான் இப்போது அதே பாட்டை பாடிண்டே அப்படியே பாடிண்டே எப்படி பாடிண்டே போங்க பார்க்கலாம். முத்து குளிக்க வாரிகளா ட்ரிபியூட் டு கேபி சார் ரவுண்டில் பல இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான மூமெண்ட்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான மூமெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் மீ வைஷாலி சைனிங் ஆஃப். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா. தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா. நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா. அறைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனது மயங்கி என்ன உனக்கும் வா